மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரிக்கும் கங்காவுக்கும் ஒரே தான் வளகாப்பு வைக்கலான்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. ஆனால் நம்ம கங்கா என்னடான்னா, எனக்கு 5வது மாதம் தான் வைக்கணும், எனக்கு தனியாக தான் வைக்கணும், நான் வந்து காவேரி கூட எனக்கு வளகாப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வம்புழுக்கிறாங்க. அதுபடி சரி, இவ ரொம்ப ஓவராக வம்புழுக்கிறாளே, நம்ம தனியாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க சாரதாவும். அப்போ தனியாக ரூமில் வந்து குமரன்கிட்டே சண்டை போடுறாங்க. நீங்கள் ஏன் அத்தனை பேர்த்து முன்னாடி சொல்லலை? காவேரிக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே விஜய் வந்து காவேரி பேச்சை கேட்குறாருல, என்னன்னாலும் காவேரி இப்போ கேட்டு தான் எல்லாமே செய்கிறாரு, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்குமேனு. காவேரி மட்டும் வளகாப்பு ஃபங்க்ஷனில் நல்லா கிராண்டாக இது பண்ணுவா, அதே மாதிரி விஜய் அவன் காவேரிக்கு தேவையானது பூரா வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நான் மட்டும் வெறும் ஆளாக நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணுமா? எதுக்கு தான் என் வாழ்க்கையில் மட்டும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே குமரன்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆனால் காவேரியோட ரிசப்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. காவேரியோட பர்த்டேவை விஜய் எப்படி கொண்டாடினாரு, ஆனால் நீங்கள் என் பர்த்டேவை எப்படி கொண்டாடுவீங்க? 4 நாளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்க. அதனால தான் நான் வசதியாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமையே போய்கிட்டே இருக்குது. எதுக்கு தான் எனக்கு மட்டும் இப்படி வந்து தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு குமரன் இருந்துட்டு சரி விடுகங்க, நம்ம 5வது மாதமே வளர்க்க வச்சுக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம விஜய் வந்து மறுநாள் காலையில் குமரனும் அவங்க பாட்டியும் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு சாரதாவும் நின்றுருப்பாங்க. நம்ம காவேரி அங்கேருந்து வந்து விஜய் வாங்கி கொடுத்தாரு செயின், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கங்காவும் வர்றாங்க. கங்கா வரவும் அக்கா செயின் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க. போகவுமே அப்போ அந்த நேரத்தில் நம்ம சாரதாவும் சொல்கிறாங்க, கங்காவுக்கு வந்து 5வது மாதம் வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கங்கா முடிவு பண்ணியிருக்கா, அதனால் வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படிங்கவுமே காவேரி இல்லை 7வது மாதமே எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம்ல அப்படிங்கவுமேனு, இல்லை காவேரி ஒரு 2 பேர்த்துக்கும் ஒன்றா வளகாப்பு வைக்கக்கூடாது, அதனால தான் தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு. 5வது மாதம் வளகாப்பு வச்சா அக்காவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப வயிறு பெருசாக தெரியாது இல்லைம்மா, அதனால் 7வது மாதம் ஒரு வாரம் அக்காவுக்கு மறுவாரம் நம்ம எனக்கு அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கவுமே அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோவிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து குமரன் வந்து அப்புறம் வந்து விஜய் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து சாரதா வந்து ஜூஸை எடுத்து கொடுத்து கொண்டு போய் விஜய் தம்பிகிட்ட கொடு அப்படின்னு சொல்லவும் விஜய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆஃபீஸில் தான் இல்லை, விட்டுட்டு வந்துட்டீங்க, ஆனால் இருந்தாலும் இங்கேருந்தே எல்லா வேலையும் பார்த்துக்குறீங்கல்ல அப்படிங்கும். ஆமாம், ஆஃபீஸை விட்டுட்டு வந்தாலும் அந்த ஆஃபீஸ் நல்லா இருக்கணும்னு தானே நம்மளும் நினைப்போம் அப்படிங்குமே, பரவாயில்ல அப்படின்னு. சரி காவேரி, உனக்கு வளகாப்பு எப்படியெல்லாம் பண்ணணும்னு உனக்கு ஆசையாக இருக்குது, ஹோட்டலு மண்டபம் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாமா அப்படிங்கும். இல்லைங்க வேண்டாம், நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டாளுங்க 4-10 சொந்தக்காரங்க, நீங்கள் நான் தாத்தா பாட்டி அம்மா அக்கா இவங்க மட்டும் இருந்தாவே எனக்கு போதும். ரொம்ப கிராண்டாக பண்ணோம்னா அந்த இதில் எதுவுமே சந்தோஷமே இருக்காது, அந்த இதுக்காக நம்ம அலையிறது மட்டும்தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஆனால் இந்த இது வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து சின்னதாக சிம்பிளாக வச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. சரி எப்படி வைக்கலான்லாம் நீ சொல்லு அப்படிங்கவுமே இப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரியோட ஆசையும் சொல்கிறாங்க. விஜயும் அதே மாதிரி இது பண்ணுறாரு. இங்கே என்னடானா குமரன் வந்து கடையில் இருப்பார். அந்த நேரம் பார்த்து கங்கா வர்றாங்க. கங்கா வரவுமேனு என்ன கங்கா, அங்கேயே உன்னை இருக்க சொன்னேன்ல, நீ ஏன் இங்கே வர்ற அப்படிங்கவுமே, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து வந்து தானே ஆகணும். காலையில் பார்த்தீங்களா காவேரிக்கு விஜய் வந்து செயின் வாங்கி கொடுத்ததா, நீங்கள் எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால ஒன்றுமே எனக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி குமரனை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க நம்ம கங்கா. குமரனும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கவும், எனக்கு ஒட்டியானம் போடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கவுமே, விடுங்க ஏன் யோசிக்கிறீங்க, வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, உங்களால் எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, எனக்கு வளகாப்பா வர்றவங்களுக்கு இப்போ ஒரு நல்லா சாப்பாடு போடுங்க, எனக்கு அதுவே போதும். ஏன்னா எங்கள் அப்பா இருந்திருந்தால் என் கல்யாணம் நடந்திருக்கிறதே வேற. ஆனால் இங்கே வந்து சொன்ன மாதிரி எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் போச்சு, என் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம குமரனை வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க. உன்னால் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. குமரனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னடா இது நம்ம இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே, இப்படி போய் நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, குமரன் வந்து எப்படி வளகாப்பம் நடத்தி முடிக்க போகிறாருங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.